போயிருக்குது. அது எங்கே தம்பி, இப்போல்லாம் முதல்ல வியாபாரம் சரியில்லை. 6 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு ஏதோ ஒரு வியாபாரம் ஆகுது. இப்போ ரியல் எஸ்டேட்டே ரொம்ப டல்லாகிடுச்சு. என்னென்னா அவன் பெரிய பெரிய இடத்த போட்டு எல்லாம் தண்ணி அவனே கட்டி வைக்கிறதுனால நம்மளால ரொம்ப வியாபாரமாக டல்லு. ஏதோ வருது அப்படியே ஓட்டிகிட்ருக்குறேன். மச்சான் ஊர்லேருந்து எப்படா வந்தேன்? டேய் மச்சான், நான் நேற்று வந்தேன்டா. அப்படியா? நல்லா போயிருக்கேன், நல்லா சம்பாதிச்சிருப்பேன். ஆமாடா மச்சான், என்ன ஒரு 50 லட்சம் ரூபா சம்பாதிச்சுட்டு வந்திருக்கேன். ஆமாம், நம்ம ஊரில் தோட்டமெல்லாம் என்ன விலைக்கு விற்குது? தோட்டம் சென்ட்டுக்கு ஒரு 50-60 லட்சம் போயிட்டு இருக்கிறப்ப. என்னடா மச்சான், ஃப்ரெண்ட் ஒருத்தர் நாகப்பட்டினத்தில் ஏக்கராவே 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி போட்டிருக்கான். நீ என்ன 60 லட்சம்? இந்த ஏரியாவில் அந்த மாதிரி இருக்குண்ணா. நம்ம ஊரில் சிட்டி ஆயிடுச்சுல இப்போ. ஓ அப்படி சொல்கிறியா? நம்ம ஒன்று பண்ணுவோம், ஏதோ மீடியேட்டர் நம்பர் தான் சொல்லு. நம்ம நாளைக்கு ஒரு ரவுண்ட் அடிப்போம், ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு தோட்டம் கடைசியாக வாங்கி போட்டுருவோம். என்ன சரி, போய் பார்ப்போம். 2 மீடியேட்டர் நம்பர் அனுப்புறேன்னா நான் அனுப்பியிருக்கான். போய் பார்ப்போம். ஹலோ ஹலோ அண்ணா. தம்பி சொல்லுங்க. ஃபாரின்லேருந்து வந்திருக்கேன். சரிங்க தம்பி. எனக்கு ஒரு தோட்டம் ஒன்று பார்க்கணுமே. தோட்டம் பார்க்கணுமா? ஆமாம் தம்பி. பட்ஜெட் எவ்வளோக்குள்ள பார்க்குறது? பட்ஜெட் எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா, நல்ல இடமா பாருங்க. சரி தம்பி, ஒரு 10 கோடிக்குள்ளே பார்த்துடலாமா? அண்ணா 10 கோடி வேண்டாண்ணா, கொஞ்சம் கம்மியாக பாருங்க. கொஞ்சம் கம்மியாவா? ஒரு 7 கோடி. அண்ணா 7 கோடி வேணும்ண்ணா, அதோட கொஞ்சம் கம்மியாக பாருங்க. சரி தம்பி, ஒரு 5 கோடிக்குள்ளே பார்த்துட்டுமா? 5 கோடியா? சரி அண்ணா, நீங்கள் பாருங்க, நம்ம ரேட் எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல நம்ம இடத்த பார்ப்போம். எங்கண்ணா வருது? தம்பி நீ நாளைக்கு வந்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் அந்த நம்ம ராமசாமி கவுண்டர் தோட்டம் இருக்குது. சரிங்க. நீங்கள் வந்தீங்க ராமசாமி தோட்டம் எங்கன்னு கேளுங்க, அங்கே தான் இருக்கேன். சரிங்க. நானும் நம்ம முத்து இருக்கிறோம். சரிங்க, வாங்க அதை பார்த்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, நாங்கள் வந்துட்டு கூப்பிட்றேன். வந்துட்டு இந்த நம்பர் கூப்பிடு தம்பி. ஓகேண்ணா. ஓகே, நாளைக்கு வரேன். நல்ல வியாபாரம் போட்டு வர்றேன். அணில் வரல என்னப்பா 50 லட்சத்துக்கு இடம் பார்க்கலான்னா 5 கோடிங்கிறாரு. சும்மா போய் பார்ப்போம். அண்ணன் இங்கே தான் வரேன், ஆளை காணோம். இதே லொக்கேஷன் சொன்னார். என்னன்னு சும்மா தம்பி பார்ப்போம். அதான் வந்துட்டாரு. தம்பி அண்ணா வாங்க. நீங்கள் தான் ஃபோனில் பேசுகிறா? ஆமாண்ணா. சரி தம்பி, போய் லேண்டெல்லாம் பார்த்துடலாமா? பார்த்துடலாங்க. இருக்கிறதெல்லாம் காமிங்க, நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு பார்த்துடலாம். ஏதோ ஒன்று முடிச்சிடலாம். தம்பி சொல்லுங்க. வேறு இங்கே இருந்து அந்த கண்ணை பெரிய பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும். ஆமாங்க. அதில் ஒரு 2 ஏக்கர் இருக்கு. சரி, இதில் வந்து போகிற கொஞ்சம் அதான் வழி. சரிங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 கோடி அப்படி சொல்லிட்டு இருக்கா தம்பி. நீங்கள் ஓகே கரெக்டாக சொல்லுங்க, ஒரு 7 கோடிக்கு முடிச்சிடலாம். அண்ணா இந்த பட்ஜெட் ஆகாதுண்ணா, வேற எதாவது இருக்குங்களா? தம்பி இன்னும் 2 இடத்துல 2 தோப்பு இருக்கு தம்பி. சரிங்க. ஒன்று வந்து தென்னந்தோப்பு கொண்டாந்து இருக்கு, நம்ம குப்சன் கவுட் இருக்கு. சரிங்க. அது காட்டுறேன். இது வேண்டாமா? இது வேண்டாண்ணா, இன்னும் வேற பார்க்கலாண்ணா. வேற பார்க்கலாமா? சரிங்க. அது கொஞ்சம் இதில் போய் தான் போகணும். போகலாண்ணா. சரி வாங்க தம்பி. சொல்லுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 ஏக்கர் இருக்கு. சரிங்க. அவன் சைட் போட்டால் தான் 2 பக்கம் வீடுல ஆயிடுச்சு. சரிங்க. நீங்கள் இதில் லென்த் அந்த மரம் தெரிஞ்சு பாருங்க. ஆமாம், அது வரைக்கும் ஒரு ஏக்கர் மேலே 20 சென்ட் இருக்கு தம்பி. சரிங்க. இது வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கோடி சொல்கிறான். 5 கோடியா? ஆமாம். சரி, முயற்சி பண்ணிங்கன்னா ஒரு 3 நாள் கொடுத்துடலாம். 3 நாளைக்கு? ஆமாம், அவன் நாள் காசு கொஞ்சம் தேவைப்படமாப்பிட்டு இருக்குது. சரி, சரிங்க. இது அவசரம். நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 3 கோடி கொடுத்துருவோம். ஆனால் 1.25 ஏக்கர் இருக்கு தம்பி. 1.25 ஏக்கர்? ஆமாம், 1.25 ஏக்கர். அண்ணா இதோட கொஞ்சம் கம்மியாக கிடைக்குமா? வேற ஏதாவது வச்சிருக்கீங்களா? இதை விட கம்மியாக தான் நம்ம இந்த தாளந்தூரம் போகணும் தம்பி, அங்கே இருக்கு. அப்படிங்களா? ஒன்று பண்ணலாம், நம்ம அது நாளைக்கு பார்ப்போம். சரி தம்பி. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் வேலை இருக்கு. சரி, நாளைக்கு வரும்போது எனக்கு கூப்பிடுங்க தம்பி. ஓகேண்ணா. சரி, நான் வரட்டுமா தம்பி? சரிண்ணா. ஓகே ஓகே தம்பி. பார்த்து தம்பி, ஏதாவது வியாபாரம் செய்ய முடியுங்க தம்பி. பண்ணிடலாம், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஓகே. முத்து 2 பேரும் சொன்னால இடத்துக்கு பாறையிலேருந்து காரில் வர்றானுங்க. சரியான கோடீஸ்வரன் அப்படி இருக்க 2 பேர். 2 இடத்த காட்டியிருக்கேன். ஆனால் அது மட்டும் நம்ம சேல்ஸை விற்றுச்சேன்னா கமிஷன் மட்டும் 20 லட்சம் வரும். அண்ணே விட்டுறாதீங்க, நல்லா கிடச்சதுங்கிறது நான் பெரிய புளியுங்கப்பா கிடச்சிருக்க மாட்டேங்குது. 6 மாதம் வியாபாரம் வேறு இல்லை. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு லக்காட் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஒரே அமுக்கிடுங்க. அமைச்சிடலாம் விட. அண்ணே 20 லட்சம் 30 லட்சம் வருங்கிறீங்க, கடைசியில் நம்ம விட்டுறாதீங்க. மறக்காம எனக்கு பிடிச்சிக்கனே கூட. கடைசிக்கு ஒரு 6 மாதத்துக்கு உங்கள் கூடவே இருப்பேனே. எப்படி இருந்தாலும் உங்கள் கூட இருப்பேன். என்ஜாய் பண்ணலாம். கண்டிப்பா. சரி, நான் வரட்டுமா? சரிண்ணா. நம்மளுக்கும் கிடைச்சிட்டா ஒரு இழிச்சு வாய, அவ்வளோதான். 6 மாதத்துக்கு பிரச்சனை இருக்காதுப்பா. நம்மளும் சமாளிச்சிடலாம். பாய்.
காலையில இடம் பார்க்க அலைஞ்சு ரொம்ப டயர்டாயிடும். நம்மளால ஒரு 50 லட்சத்துக்கு இடம் வாங்க முடியாது. இந்த மாதிரி ஆளுல இப்படிதான் இடம் வாங்குறது. அதுதான் 5 கோடி 10 கோடிங்கிறாங்க. சார் இடம் பார்த்துருக்கிறீங்களா? என்கிட்ட ஒரு 20 கோடிக்கு ஒரு இடம் இருக்குது, பார்க்குறீங்களா சார்?